பார்க்கலாம். அசல் ரூ 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் பார்த்தோம்னா 30,000 ரூபாய். ஸோ 30,000 ரூபாய் அசல் 30,000 ரூபாய் இன்ட்டு முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%. அப்ப நம்ம எப்பவுமே 7% எப்படி எழுதுவோம்? 100 + 7 107 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 பெருக்கல் இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%. அப்ப 108 வகுத்தல் 100. 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். இங்க 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். 3 × 107 × 108 34,668. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ இங்க அசல் பார்த்தோம்னா பிரின்சிபல்ங்கிறது 30,000 ரூபாய். ஸோ 34,668ல 30,000 மைனஸ் பண்ணோமா 4,668. ஸோ இது பார்த்தோம்னா வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா நம்ம ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எப்படி சால்வ் பண்ணுமா, குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் கன்சியூம், அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும்.